ஹலோ. அப்புறம் ரிசல்ட்லாம் வந்து பார்த்துட்டிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மார்க்கு எதுவும் விசாரிச்சாடி? நம்மளே டயர்டாக இருக்கணும், தூங்குறோம். இவன் வேறு இங்கே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களா? பரவாயில்லையே, இதுவே அதிகம் தானே. எவ்வளோ மார்க் எடுத்த இவளுக்கு என்ன சொன்ன பேசே கேட்க மாட்டான். நொய்யன்ட்டு சென்டம்லாம் எடுக்கிறது பெரிய விஷயம் தாண்டி. பரவாயில்ல, எப்படியும் எடுத்திருக்காங்களே. சரி நம்மளும் அடுத்த வருஷம் ஒழுங்காக படிக்கணும். +2 போகிறோம். சரி பார்த்துக்கிறேன். அப்படியா? என்ன அடுத்த காலேஜ் செய்கிறாங்களா? ஆமாம்மா. இந்தாடி எதுக்கடி இப்படி நொயின்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்? நான் சத்த டயர்டாக இருக்குன்னு தானே படுத்திருக்கேன். சொன்ன பேச கேட்க மாட்டியா? ஓ அப்படியா? சரி காலேஜ்லாம் விசாரிக்க போயிருக்காங்களா? சரி சந்தோஷம் தான். எப்படியோ நல்லபடியாக இது பண்ணிட்டாங்க. நம்மளும் அந்த வருஷம் ஒழுங்காக படிக்கணும்டி. அதுக்கு தான் அந்த இங்கே என் கூட பிறந்தவ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. நான் அவள்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசுகிறேன். நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஃபோன் பேசுறியா? என் ஃப்ரெண்டுகிட்ட முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு நொயின்னு கத்திகிட்டே இருக்கேன்? நீ ஃபஸ்ட்டு என்ன தூங்க விட்டியா? செத்த டயர்டாக இருக்குன்னு படுத்துருக்கேன். பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ மார்க்கு என்ன பண்ணுறாங்க? ஓ அப்படியா இப்படியா? என்ன இது ஃபோன் பேசினா அங்கிட்டு போய் நின்று பேச வேண்டியதானே ஜன்னல் பக்கத்து? நான் படிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ தான் சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்த. பார்த்துக்க, நமக்காக தானே விசாரித்தேன். நம்மளும் இந்த வருஷம் +2 போகிறோம்ல, அதுக்காக தானே விசாரித்தேன். அது யார் எந்த படிப்பு படித்தாலும் அவங்கவுங்க படிக்கிறதுக்கு தான் மார்க் வரும். இது தெரியாதா? இதை போய் என்னத்தை விசாரிச்சுட்டு இருக்க? அவங்க சென்டம்லாம் எடுத்திருக்காங்க. அடுத்த நல்ல காலேஜுக்கு என்ன படிப்பு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு. அதுக்காக தான் கேட்டிருந்தேன். அதாவது நீ விசாரிக்கிறியா? அப்புறம் நம்ம படிப்புக்கு அக்கறையாக ஏதாவது விசாரிக்கிறியா? நல்லா சாப்பிட்ற தூங்குறேன். இதே தான் பண்ணுறேன் இந்த லீவில். அப்புறம் தூங்காமல் என்ன பண்ணுறது? என்ன 10-15 நாளில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும். அங்கே போய் பொழுதுனைக்கும் படிக்க தானே போகிறோம். இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டா தான் உண்டு. நீ தான் பொழுதுனைக்கும் ஃபோன் பேசிகிட்டு இருக்க. பார்த்துக்க, நான் என்ன வெட்டியாக ஒரு கதையாக பேசிகிட்டு இருந்தேன்? படிப்புக்காக தானே பேசிகிட்டு இருந்தேன். என்னமோ ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்த மாதிரி சொல்கிறேன். நீ தூங்குறேன்னா தூங்க வேண்டியதானே. நான் பேசுகிறது எதுக்கு நீ கேட்டுட்ருக்க? ஆமாம் நீனு பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பேன். எப்படி தூங்குறதா? நீ தூங்குவியாக்கும் நான் பேசலாம். ஏம்மா இங்கே வாமா, இவ பாருமா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட படிப்பு விஷயமா கூட பேச விடலாமா? ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? எதுக்கு காலையில் கத்திட்டு இருக்கீங்க? அம்மா அசது தூங்கிட்டு இருக்கேம்மா. இன்றைக்கி லீவு தானே, சரி சண்டே தானே, பெருசாக வேலையும் இருக்காதுன்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட என்ன படித்தேன், எவ்வளோ மார்க்கு, எப்படி படித்தேன், என்ன பண்ண போகிறேன்னு எல்லாம் கேட்டுட்ருக்காம்மா. ஏம்மா ரிசல்ட் வந்ததை பற்றி கேட்டுருந்தேம்மா. எப்படி எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 100 மார்க் எடுத்திருந்தாங்கம்மா. நாங்களுக்கு இந்த வருஷம் யூஸ் ஆகுன்னு கேட்டோம்மா. அதுக்கு போய் கத்திட்டு இருக்காம்மா. அது அந்த பக்கத்து போய் நின்று பேசலாம்மா ஜன்னல்கிட்ட. நான் படுத்துருக்கேன், அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காம்மா பெட்டில். முதல்ல 2 பேரும் சண்டை போட்டு இப்போ காலையில் என்னை போட்டு டச் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவளை ஒன்றும் அந்த ரூமில் போய் தூங்க சொல்லுங்கள். ஃப்ரெண்டுகிட்ட ஒழுங்காக ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறா. நான் அவள்கிட்ட மறுபடியும் கூப்பிட்ற நேரம் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம எப்படிலாம் படிக்கணும், எங்கள் டியூஷன் சேரணும், என்ன பண்ணணும், நம்மளாம் அவங்கள மாதிரி நல்ல மார்க் எடுத்தால் நல்ல காலேஜில் சேர்க்கணும். இதை தான் பேசிகிட்டு இருந்தேன். வெட்டியாக எதுவுமே பேசல. பார்த்துக்க, இப்போ அதெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிச்சு மார்க் எடுத்தால் போதும். அதுக்கு போய்ட்டு நீ தூங்க நம்ம டார்ச்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வெளியே போட்டு வரும்போது எனக்கு தான் ப்ரெஷர் ஏறுது, பிபி ஏறுது, எல்லாம் ஏறிட்டு இருக்கு. பார்த்துக்க, ஒழுங்காக 2 பேரும் அமைதியாக இருந்தால் இருங்க. அண்ணன் வாங்க அந்த கிச்சனில் எனக்கு உதவி செய்யுங்க. சும்மா அதை தானே இப்படி வாய் பேச முடியும். நான் என்னால் முடியாதுமா. எனக்கு தலைவலிக்கு இந்த அம்மா படத்துலேன். அவளை கூட்டிகிட்டு போகமா. இங்கே உட்காந்து ஃபோன் பேசி அம்மாச்சும் என்னை டார்ச்சர் பண்ணாமல் இருப்பா. பொழுதுனிக்கு ஃபோன் பேசிகிட்டே இருக்கமா. கேட்டால் படிப்பு விஷயமா பேசுகிறேன்னு சொல்கிறாமா. அம்மா என்னால் முடியாதுமா. நானே என் ஃப்ரெண்டுகிட்ட மறுபடியும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். அவளை கூட்டிகிட்டு போமா. சும்மா தானே படுத்து தூங்குறேன். ஆனால் நீ ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு. நீ வாங்க சாமான் கிடக்கு, சாமான் வந்து வளர்க்கு. 2 பேரும் சும்மா வெட்டியாக உட்காந்தா தான் சண்டெல்லாம் போட தோணும். வாங்க. பட்டக்கா அவங்கள தான் பார்க்க வந்து விஷயம் கேள்விப்பட்டீங்களா? சரசு எந்த விஷயத்த சொல்கிறேன்? இங்கே வீட்டு விஷயமே பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு சரசு. அக்கா +2 ரிசல்ட் தான் வந்து சில நம்ம ஊரில் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. பரவாயில்லக்கா, பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கு. ஆமாம் சரி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தால் நமக்கு சந்தோஷம் தான். இங்கே இதுங்க 2 சண்டை போட்டு பெரிய தொல்லை பண்ணுது. காலையிலே இவ்வளோ தூங்க விடலையா, அவ்வளோ ஃபோன் பேசலையா. இதுக்கு ஒரு சண்டை. இப்போ நான் அதை வேறு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் பாரு. இது சீட்டா அது எதுக்கு அம்மா இப்படி டான்சர் பண்ணுறீங்க? +2 இந்த வருஷம் நீங்களும் தானே போகிறீங்க. அதுக்காக தான் வேணும் இங்கே ஓடி வந்த விஷயத்த சொல்லலான்னு. அக்கா அவன் தான்க்கா என்னை தூங்க விடாமல் வச்சு ஃபோன் பேச விடாமல் பண்ணிகிட்டு இருக்கா. நான் அவளை தூங்க விடலான்னு வேறு சொல்கிறாக்கா. அதே தாங்க காலையில் சண்டை. செத்த தலைவலிக்குதுன்னு படுத்தேக்கா. நொய் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கேட்பேன் இல்லையாக்கா. சரி சண்டையெல்லாம் விடுங்க. பிள்ளைங்க நல்ல டியூஷன் தான் இருக்குங்களா? பக்கத்தில் ஒரு நல்ல டியூஷனா அங்கே போய் தான் நம்மள எல்லாமே சென்டர் எடுத்துருக்காங்க அந்த சப்ஜெக்ட். அப்படியா சரசு? நல்லா சொல்லி தராங்களா? இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து போகிறேன். டியூஷனுக்கு போனால் தான் எனக்கு செவனே இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம உசுரை எடுத்துறாங்க. நாங்கள் எங்கம்மா அவங்க உசுரை எடுக்க போகிறோம்? ஏதோ சண்டை போடுறோம், நீங்கள் வந்து சம்மந்தம் பண்ணுறீங்க. நீங்களும் இப்போ ஏன் கோவப்படுறீங்க? அப்புறம் என்ன பார்ப்பேன்? அம்மாவே வீட்டு வேலை செஞ்சுட்டு காட்டு வேலைக்கு போய்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆளாளுக்கு சண்டை போட்டு பெரிய பிள்ளைங்க தானே சண்டைலாம் போடக்கூடாது. பார்த்துக்க ஏம்மா, நாங்களும் அந்த டியூஷன் போவோம்மா. இப்போ எதாவது படிச்சாதாம்மா நல்ல மார்க் எடுக்க முடியும். டெஸ்ட்டில் நல்லா எடுத்தால் தானே நல்ல காலேஜ் சேர்க்க முடியும். ஆமாக்கா, பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லுவேன். 2 பேருமே இந்த வருஷம் +2 போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே. +2 நல்ல மார்க் எடுத்தால் தானே காலேஜ் நல்லபடியாக சேர்ந்து லைஃப் நல்லா மாறும். அதை வச்சு தானே வேலைக்கு போக முடியும். ஆமாம் சரசு, இந்த பிள்ளைங்கள்ட்ட அதுக்கு தான் நான் பாடப்படுத்துறது. வேலை கூட விட்டுறதுல. பார்த்துக்க, எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன். ஆனால் இதுங்க என்னென்னா அப்பப்போ நல்லா பேசுதுங்க, திடீர்னு இப்படி சண்டை போடுதுங்க அக்கா தங்கச்சும். சரிம்மா, இனிமேல் நாங்கள் சண்டை போடல. அங்கே பேர் அவ்வளோ சிரிச்சிட்டா. சரி விட, நாங்கள் சண்டை போடல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். உங்களே இன்னும் ப்ரெஷர் படுத்தலப்பா. உங்களுக்கும் தலையை வலிக்கும் பேர். ஆமாம்மா, நாங்கள் இனிமேல் எதுவும் சண்டை போடல. ஏதோ டக்குன்னு தூங்க விடாமல் போனாலும் கத்திட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எந்த டியூஷன் போகணும், எப்போலேருந்து போகணும், என்னன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களாக்கா, இதான் அக்கா தங்கச்சி பாசங்கிறது. நீங்கள் ஃபீல் பண்ண உடனே பிள்ளைங்க டக்குன்னு மாறி வச்சு பாருங்க. இதாங்க நம்ம பிள்ளைங்க. நம்ம சொன்ன கரெக்டாக கேட்டுக்கு பார்த்துக்குங்க. ஆமாம் சரசு, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்க. ஒரு சில டைம் தான் நமக்கு பிபி ஏற்றி விடுதுங்களா, நம்மளுக்கு ஒரு 4 வார்த்தை வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்கக்கா, அங்கே என்னென்னு ஃபீஸ் கேட்டுக்கங்க. ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்படி படிக்க வச்சுருங்கன்னு தெரியும். பிள்ளைங்களை இப்போலேருந்து அனுப்புங்கக்கா. லீவ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சா தான் நல்லாயிருக்கும். நல்ல இந்த கணக்கு இதெல்லாம் நல்லா சொல்லி தராங்களாம். அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்து இது நல்ல காலேஜ் நல்ல குரூப் எடுக்கலாம்ல.
சரி சரசு, நல்ல வேலை வந்து சொன்னேன். என்ன அங்கே படித்த எல்லா பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுத்திருக்கா? என்ன நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை கூட அங்கே தான் படித்தது? ஆமாக்கா, பக்கத்தில் இருக்க அந்த கோமதி அக்கா பொண்ணு அது அவங்க தான் படிச்சது. இப்போ நல்ல மார்க் எடுத்து பார்த்துருக்காங்க. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நல்ல காலேஜாக தேடிட்டு இருக்காங்களாம். கிடைச்சாலும் சேர்த்து வராங்களாம். என்ன காலேஜ், என்ன கோர்ஸ்க்காக படிக்க போகுது அந்த பொண்ணு? அது சயின்ஸ் குரூப்பில், அதான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான். இங்கே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க தான் எது படிக்கிறதே நம்ம. ஆனால் இப்போ மார்க் எடுக்கும் ஈஸியாக சீட்டு கிடச்சிரும் பாருல. அந்த அக்காவும் நல்லா தாங்க படிப்பாங்க. அதான் நல்லா மார்க் எடுத்துட்டாங்க போல். டியூஷன்லாம் வேறு போயிருக்காங்களே, அதான் எடுத்துருக்காங்களாட்டுக்கு. நாங்களும் நல்லா படிக்கணும்பா. சரி, நான் அந்த தெருல ஒரு பையன் தானே, அவங்க தான் என்னாச்சு? அவன் இந்த டியூஷன் தாங்க போனான். அவன் நல்லா தான் படிச்சிருப்பான் போல. அவன் பையன் அதை எதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறானா. ஆனால் கொஞ்சம் மார்க் கம்மின்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அக்கா. பசங்க இல்லாத விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சி எடுத்துட்டாங்க போல். பசங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு படிப்பு படித்து எப்படியோ வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் போல். அப்படிலாம் இல்லைம்மா, பையனாக இருந்தாலும் பண்ணா இருந்தாலும் நல்ல மார்க் எடுத்தால் தானே நல்ல காலேஜ் நல்ல சீரியஸாக கிடைக்கும். இல்லைனா ரொம்ப நாளையணும். ஆமாம் டீ, அப்படி தான் பையனும் பொண்ணும் யாராக இருந்தாலும் நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். யாரையும் நம்ம போய் கெஞ்சிட்டு இருக்காங்க பார்த்துக்க. ஈஸியாக கவுன்சிலிங் நல்ல சீட்டு வாங்கி நல்லபடியாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க டிகிரியை. அதுக்கப்புறம் அதை வச்சு நல்ல வேலைக்கு போயிடலாம். நல்ல காலேஜ் இருந்தால் தானே உங்களுக்கு மற்ற ஸ்கில் வளரும். நல்ல இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம், கம்யூனிகேஷன் வளரும், மற்ற எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நல்ல காலேஜ் பார்க்குறது, புரியுதா? அதுவும் உண்மைதான். இந்த காலத்துலாம் நல்ல இங்கிலீஷ்லாம் பேசி மற்ற லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சது கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா டீப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாட்டுக்கு. எல்லா டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டு இருக்குல்ல, எல்லாம் வேறு வருது. ஆமாம், அதுவும் உண்மை தான் பாப்பா. அதனால தான் நான் இப்போ கதை சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் அந்த என்ன சொல்கிறது, டிவி பார்க்குறது அது பார்க்குறது அதெல்லாம் போதும். பார்த்த வரைக்கும் போதும் பார்த்துக்கோங்க. நம்ம போயிட்டு படிக்கிற வழியை பாருங்கள். நல்ல மார்க் எடுங்க. வீட்டில் வேலை கூட அக்காவே எல்லாம் பார்த்துக்கும். நீங்கள் பாருங்க 2 பேரும் நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க் எடுக்கிறீங்க. +2ல் எடுத்ததுக்கப்புறம் டிகிரி அதை வச்சு நல்ல இடத்துல சேர்றீங்க. அதை படித்து நல்ல வேலைக்கு போகணும். அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். சரிங்கக்கா, அதாங்க உண்மை. டிவிலாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். என்னத்த டிவி, நம்ம நல்ல வேலைக்கு போயிட்டு பொழுதுனைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்க்கலாம் தானே. ஆமாம், நீ கரெக்டாக சொன்னேன். டிவி பார்க்கணும்லாம் நான் உனக்கு சொல்ல. ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தியா அதோட வச்சணும். பொழுதுனைக்கு டிவி கைமா ஃபோன் கைமாலாம் சுற்றினா படிப்பு கிட்ட போய் பார்த்துக்க. இந்த காலத்தில் படிப்பு முக்கியம்ல. சரிங்கம்மா, நீங்கள் எங்கன்னு போய் விசாரிங்க. நாளையிலேருந்து கூட நாங்கள் 2 பேரும் டியூஷன் போகிறோம். வந்து சரசக்கா சொன்னது நல்லதாக போச்சு பார்த்துக்கோங்க. அப்பாட்டே சொல்லிடுங்க ஒரு வார்த்தை சேர்க்கறதுக்கு. அப்புறம் அவர் பணம்லாம் ரெடி பண்ணி தரணும்ல. ஆமாக்கா, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. 2 பேருக்கு வேறு கட்டணும்ல. அவர் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் யோசிச்சு ரெடி பண்ணி வைப்பார்ல. ஆமாம் சரசி, முன்னே சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் பிள்ளைங்க +2 போது கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா செலவாகுங்க. மாத செலவில் கொஞ்சம் பார்த்து காசு சம்பளத்தில் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு சரசி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வார்த்தை 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோன்னு வச்சுக்க, அவர் கொடுத்துருவார் பார்த்துக்க. நாங்கள் கூட தேவையில்லாமல் ஃபோனுக்கும் தூக்கத்துக்குமா இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாக்கா. நல்ல வேலை வந்து நீங்கள் கரெக்டான நேரத்தில் அறிவுரை சொன்னீங்க. என் ஃப்ரெண்டு இதை பற்றி தாங்க கேட்டுட்டு இருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் நிறைய மார்க் எடுத்துருக்காங்க. இப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தான் அதுக்கு தான் என்னை திட்டி விட்டா. நான் பக்கமே சரிப்பா. அவன் ஃப்ரெண்டுங்களும் ஒரு 2-3 ஐடியா சொல்லுவாங்கள்ல, அதுங்கள்ட்ட கேட்டுக்க. 4 பேர்த்து கேட்டால் தான் நமக்கு ஒரு வழி பிறக்கும், நமக்கு ஒரு ஐடியா வரும் பார்த்துக்க. சரிக்கா, என் ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தா. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் எழுதியிருக்காங்கன்னு. என்னென்னு அதையும் சேர்க்கணும். எப்படி படித்தாங்க, என்னமோ படித்தாங்க, எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், எல்லாத்தையும் கேட்குறேன். எப்படி எங்கள் ஸ்கூல்லேயும் மிஸ்ஸுங்க ஐடியா கொடுப்பாங்க, அதை வச்சு படிக்கணும்க்கா. எப்படி சரி நீ வந்து அட்வைஸ் பண்ணவும் பிள்ளைங்க 2 இப்போ சண்டை போட்டுட்டு இருந்ததுங்க தேவையில்லாமல். இப்போ அடுத்து படிக்கிற முடுக்கு வந்துருச்சுங்க. எப்படியும் நல்லபடியாக பிள்ளைங்க வளர்ந்தா சரி. இப்படி 4 பேர் எடுத்து சொன்னால் தானே இதுங்களும் நல்லா கேட்டுக்குதுங்க. நமக்கு அதுக்கு தானே நம்மளாக இருக்கும். நம்ம தான் அந்த காலத்தில் நமக்கு எடுத்து சொல்ல எல்லாமே ஏதோ அப்படி பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு இப்போ கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதுங்க நல்லபடியாக பெரிய ஆளாக இருங்க பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க நல்லா நமக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக நாங்களும் பெரிய ஆளாக ஆயிடுவோம்க்கா. நீங்கள் சொன்னதை மனசில் வச்சுட்டு இப்போலேருந்து சின்ன சண்டை போடுறதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுல கவனத்தை செலுத்தோம் பார்த்துக்கேன். ஆமாக்கா, இனிமேல் நான் அவள்கிட்ட சண்டையே போடக்கூடாதுன்னு இருக்கேன். 2 பேரும் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு சொல்லி, அவளுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி, நாங்கள் இனிமேல் நல்லபடியாக படிக்கணும்க்கா. சரசு, நீ இந்த மாலா சீலாட்டெல்லாம் சொல்லி அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க 2 வருஷம் படிக்கிறதுன்னு சொன்னதுங்க. அவங்கள்ட்ட போய் இந்த அட்வைஸ் சொன்னோம்னா அதுங்களும் காசுனா முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம்ல. பாவம், எல்லாமே பிள்ளைங்க கஷ்டப்பட்டு தானே படிக்கணும். ஆமாக்கா, இங்கே வந்து கையோட அடுத்து மாலாக்கா வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கேன். அங்கேயும் போய் சொல்லணும். அவங்களும் அப்போ தானே ரெடி பண்ணுவாங்க. பாவம், எல்லாமே நம்ம பிள்ளைங்க தானே, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுவோம். நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. பரவாயில்ல சரசக்கா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க. நேரத்தை மனக்கடாமல் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இதுவே உங்களுக்கு பெரிய மனசு தான் போங்க. சரசுனா சும்மாவா ஏதோ கொஞ்சம் அப்பப்போ வாய் பேசுவா தவிர மற்றபடி எல்லாத்தையான மனசு சரசுக்கு. ரொம்ப சந்தோஷம் சரசு. சரி, வார இட்லி சாப்பிட்டு போவா. இட்லி தான் வேக வச்சேன். நம்ம வீட்டில் சாப்பிட்டாங்க இருக்கட்டும். காலையில் தான் வீட்டில் தோசை ஊற்றி சாப்பிட்டேன். நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். சரி, மாலாக்கா வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் பார்த்து பிள்ளைங்களை சீக்கிரம் வெளியே பாருங்கள். சரிங்கக்கா, பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து கேள்விப்படுது. அதை எனக்கு மனசு கேட்கல. டக்கு நீங்கள் வந்து ஓடி சொல்கிறேன். அடுத்து மாலாக்கட்டி சொல்லிட்டு தான் வீட்டில் போய் மற்ற வேலை பார்க்கணும்க்கா. சரி சரி சரி, நீ பார்த்து போயிட்டு வா. சரி, நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி பாரு மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.